ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீ பிளான் பண்ண மாதிரியே லாயர் ஹவாங்கோட கொலை கேஸ்ல இந்த நடிகை என்பி தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சேகங்கே வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி இவன் பண்ணியிருந்திருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த என்பி வந்து இப்ப விசாரணை கைதியே ஜெயில இருக்கா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக ஜெனியும் அவளோட மேனேஜரும் அங்க வராங்க. வேற யாரும் நம்மள விசிட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவளும் வரா. ஆனா அங்க ஜெனி நிக்கிறத பார்த்தோன்னே கடுப்பாயிடுறா. நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த, நான் உன்னெல்லாம் பார்க்க விரும்பல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காளா. இங்க பாரு, நீ கம்பெனில ஏகப்பட்ட ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்திருக்க, நிறைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்க. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துரு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் உன் மேல ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்கள சொல்லி நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நான் எதுக்கடி உனக்கு ஷேர் எழுதி கொடுக்கணும், என்னோட பணம், நான் அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை பார்க்கவே விரும்பல, போடி முதல்ல அப்படின்னு கத்திட்டு அவ பாட்டு குடுகுடுன்னு அங்க ஓடிடுறா. இவ சொல்றதே கேட்கல. கடுப்பாயிட்டு ஜெனி அங்க இருந்து வெளியில வராளா. அப்பதான் நம்ம லீயும் சீஃப் யாங்கும் அங்க வராங்க. லீ ஜெனி கிட்ட பேசுறதுக்காக வரான். ஆனா அவ பேசவே மாட்டேங்கிறா, கடுப்புல இருக்கா இல்லையா. அதனால அவ பாட்டு கடகடன்னு ஓடி போயிடுறான். அவனுக்கும் புரியுது இவ என்ன பிரச்சனையில இருக்கான்னு சொல்லிட்டு. என்பியோட ஃப்ராடு வேலையை நிரூபிக்கிறதுக்கு இவகிட்ட எவிடன்ஸ் இல்ல, அதை ஏன் நாம எடுத்து கொடுக்க கூடாது. நம்ம தான் அவளோட வீட்டுக்குள்ள போனோம் இல்லையா, அந்த கங்சுக் மிரட்டின மாதிரி ஏற்பாடு பண்றதுக்கு. அப்போ அவ வீட்டுல ஒரு சேஃப் இருக்கிறத பார்த்தோம்ல, கண்டிப்பா இவ பணம் ஃப்ராடு பண்ணதுக்கான எவிடன்ஸ் அந்த சேஃப்குள்ள இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சேஃபை எடுத்து பாக்குறாங்க. அதுல பவுடர் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. 4 நம்பர்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அந்த 4 நம்பரை காம்பினேஷன் போட்டு தான் எது கரெக்டான பாஸ்வேர்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனா அங்க பாஸ்வேர்டு 4 நம்பர் இல்ல 6 நம்பர்னு காமிக்குது. அப்ப இந்த 4ல ஏதோ ஒரு 2 நம்பர் ரிப்பீட்டடா இருக்கு. அதை எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்க காத்துலயே லீ கணக்கு போட்டு அந்த 4 நம்பர்லயே 6 நம்பருக்கான பாஸ்வேர்டை காம்பினேஷன்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ல இவங்களும் போடுறாங்க. ஆனா எல்லாமே தப்பு தப்பா தான் போய்கிட்டே இருக்கு. 3 தடவை பாஸ்வேர்டு தப்பா போட்டதுக்கு அப்புறம் அந்த லாக்கே ஃப்ரீஸ் ஆகிடுது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப அடுத்த பாஸ்வேர்டு ட்ரை பண்ண முடியுமா. ரொம்ப நேரம் இவங்களும் ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ பாக்குறாங்க. சேகங் நோட் பண்றான். இந்த ஜெனரலோட பையன் கான், அப்புறம் நம்ம ஜெனி 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சேகங் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இவங்க என்ன இப்படி ஒன்னா சிரிச்சிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிய பார்த்துட்டு கேக்குறான், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் பதில் சொல்றாரு, அவ என்னோட மருமகளாக போறா அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதும் சேகங்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு தடவை இந்த ஜெனரல் அவன் அசிஸ்டன்ட் கூட பேசிக்கிட்டு இருந்த இவன் மறைஞ்சு நின்று கேட்டு இருந்திருப்பான் இல்லையா. சேகங் என் முதுகுல குத்த பாக்குறான், எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேக்கப் வேணும், அதுக்கு இந்த ஜெனியோட அம்மாவோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அதை அவன் கேட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த விஷயம் ஞாபகம் வருதா. அப்ப கங்சுக் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆள தனியா கூட்டிட்டு போய் இந்த விஷயத்த நேரடியாக கேட்டுடுறான். கங்சுக் என்கிட்ட பேசினான், அவன் என்கிட்ட சொன்னா நீங்க ஏதோ பெருசா கொள்ளை அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆனா அதை அந்த ஜெனரல் மறுக்கவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே அவன் ஒரு மாதிரி மலுப்புற மாதிரி பதில் சொல்றான். அதுவே சேகங்க்கு சந்தேகமா இருக்கு. நான் அந்த கங்சுக் பேசுற எதையும் நான் சீரியஸா எடுத்துக்கிறதாவே இல்ல, அவன் பேசுறதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதையும் சேகங் சொல்லிடுறான், நீங்க மறுக்கலங்கிறப்பவே ஏதோ இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அந்த ஜெனரல் சொல்றான், இங்க பாரு, இப்போதைக்கு என்னோட கவனம் அந்த கங்சுக் மேல இல்ல, என்னோட பணத்தை செக்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பினான்ஸ் கம்பெனில நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் ஷேர் வாங்கணும். ஆனா உன்னோட ஷேரை நீ அந்த நடிகை என்பியோட பேர்ல வாங்கி வச்சுட்ட. இப்ப அது எல்லாமே ஆபத்துல இருக்கு. நானும் அந்த ரிப்போர்ட்டரும் எங்களோட ஷேர்ஸ் எங்க பேர்லயே வாங்கிக்கிட்டோம். நாங்க இப்ப அதை காப்பாத்திக்கணும் இல்லையா, அந்த முயற்சியில தான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த என்பி ஒருவேளை கோர்ட்ல நம்மள பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லி நீ பயந்த அப்படின்னா இந்த விஷயத்த பாரு, இதை நான் அமெரிக்காவில இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவர் எடுத்து கொடுக்குறான். அந்த கவருக்குள்ள ஏதோ போட்டோ தான் இருக்கு போல இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து பார்த்ததுமே சேகங் ஷாக் ஆகுறான். அப்படி என்ன இருந்துச்சுன்னு தெரியல, இப்பவும் உன்னை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்க லீ என்ன பண்றான், ஜெயில இருக்கிற என்பியை போய் பார்த்து அவளுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். இந்த சேகங்க்கு ஏதோ ஒரு கெட்ட பாஸ்ட் ஸ்டோரி எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க வர ஹியரிங்ல நீங்க கண்டிப்பா அதை பத்தி சொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான், நான் சேகங்க பத்தி நான் எல்லா உண்மையும் நான் கோர்ட்ல சொல்லுவேன், அவனை கண்டிப்பா நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அது என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லாயர் ஹவாங் சேகங்க வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணான்னு நீங்க சொன்னீங்க. லாயர் ஹவாங் முன்னாடி இந்த கங்சுக்கோட அம்மா பார்க்கோட ஹஸ்பண்ட் சேர்மன் லீக்கு லீகல் லாயரா இருந்தான். ஒருவேளை அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவ சொல்ல மாட்டேங்கிறான். நானே தான் கோர்ட்ல அவனை பத்தி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. கண்டிப்பா உங்களால சேகங்க பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு இவன் ரொம்ப கான்பிடென்ட்டோட சொல்றான். ஆனா அவ கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெனியோட அம்மா ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ விஐபி கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களை வெளியில வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்களா. அப்ப யாரோ ஒரு ஆள் தொப்பி போட்டுக்கிட்டு மறைஞ்சு நின்று நம்ம ஜெனியோட அம்மாவையும் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை பாத்துடுறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொல்றாங்க, டேய் அங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் பிச்சைக்காரன் நின்னுட்டு இருக்கானாட்டுங்குது, விஐபி கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. இப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் முன்னாடி பிச்சைக்காரன் நின்னுட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, போய்
போய் அவனை அடிச்சு விரட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களா. இந்த அசிஸ்டன்ட்டும் இந்த பிச்சைக்காரனை விரட்டலாம்னு சொல்லிட்டு வரான். ஆனா அந்த ஆள் குடுகுடுன்னு ஓடி போயிடுறானா, இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் நின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம என்பியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சேகங் முதல்ல யாரோ ஒரு திருடனை தான் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறான். இவன் தான் ஜெனரலோட காரை திருடுனானாமா. அவங்க கிட்ட விசாரிக்கிறான், நீ ஜெனரலோட காரை ஏன் திருடுன, எதுக்கு திருடுன, யார் சொல்லி திருடுன அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் இந்த மாதிரி நடிகை என்பி தான் என்ன திருட சொன்னாங்க, அதனாலதான் திருடுனேன், ஏன் எதுக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் அந்த டேஷ்போர்ட் கேமராவோட வீடியோ, அந்த ஹார்ட்ல பிளட் இருந்த ரிசல்ட்னு எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சு இவதான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் லீ வந்து வாதாடுறான். என்பி கிட்ட கேட்கறான், இந்த லாயர் ஹவாங் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க லாயர் ஹவாங்க மீட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா நான் மீட் பண்ணேன், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணான், அதுக்காக என்ன வந்து மீட் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. எதுக்காக அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணான் அப்படின்ற மாதிரி கேட்கறானா. அவங்க ஒரு மாதிரி கோவத்தோட திரும்பி சேகங்க பாக்குறாங்க. சொல்லுங்க லாயர் ஹவாங் உங்களை எதுக்காக பிளாக்மெயில் பண்ணாங்க? லாயர் ஹவாங் இறந்து போன சேர்மன் லீக்கு லீகல் லாயரா இருந்தாரு. சேர்மன் லீயை கொலை செஞ்சது அவங்களோட மனைவி பார்க் தான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வரைக்கும் உலகமே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா அவங்க உண்மையான கொலைகாரன் வேற யாரோ அப்படின்ற மாதிரி வேற வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பத்தி எதுவும் உங்ககிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு சொல்றதுக்கு வாய் துடிக்குது, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. முதட்ட இறுக்கி கடிச்சுக்கிறா. சேகங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா, சொல்ல மாட்டேங்கிறா. இங்க லீயும் வேற குதிக்கிறான், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு. எங்க சொல்லிடுவாளோன்ற பயம் ஆரம்பத்துல சேகங்கோட முகத்துல தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கான்பிடென்ட்டோட உட்கார்ந்துருக்கான். அவ சொல்ல மாட்டான்ற மாதிரி. இங்க இருக்க இருக்க என்பி அழுதுகிட்டே இருக்காளே தவிர உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா. அப்ப அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. கோர்ட் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சேகன் என்பியை போய் பார்த்திருக்கான். இந்த ஜெனரல் ஒரு போட்டோ கொடுத்தான் இல்லையா, அந்த போட்டோ எடுத்து இந்த என்பி கிட்ட காமிக்கிறான். அதுல இந்த என்பிக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்கு. இவ அமெரிக்காவில இருந்தப்ப யார் கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பையன் இப்ப அவ ரிலேஷன்ஷிப் இருந்தவங்க கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கு போல இருக்கு. அந்த போட்டோவை தான் இப்ப எடுத்து காமிக்கிறான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா, ஒருவேளை நீ சாகிறதா இருந்தா தனியா சாக மாட்டேன்னு சொல்லி, இப்ப அதே தான் நானும் சொல்றேன். ஒருவேளை நான் சாகிறதா இருந்தாலும் நான் தனியா சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டோவை கைய காமிக்கிறான். பையனை ஏதாவது பண்ணிருவாளோன்ற பயம் அவளுக்கு. அதனாலதான் இப்ப கோர்ட்ல வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அவ இருக்க இருக்க வாயை இறுக்கி கடிச்சிட்டு சேகங்க பார்த்து அழுதுட்டே இருக்காளே தவிர சொல்லவே மாட்டேங்கிறா. இங்க லீ வேற கேட்டுக்கிட்டே இருக்கானா. அந்த மாதிரி எதுவும் இல்ல. சேர்மன் லீயோட கொலைக்கும் லாயர் ஹவாங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை பத்தி லாயர் ஹவாங் என்ன மிரட்டவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. ஜட்ஜி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுடுறாரு. அதே சமயம் சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாங்கும் அந்த பக்கம் ஒரு டைரி ஃபுல்லா அந்த பாஸ்வேர்டு காம்பினேஷன் எழுதி வச்சுட்டு ஒரு நம்பரா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபுல்லா ட்ரை பண்ணி அவங்க ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப கடைசியா ஒரு நம்பர் போடுறாங்க. அந்த சேஃப் ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள இவங்க எதிர்பார்த்து வந்த அந்த ஃபைல் எல்லாமே கிடைச்சிருது. அதாவது என்பி வந்து ஃப்ராட் பண்ணா, பணத்தை ஏமாத்தினா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஃபைல் எல்லாமே அந்த சேஃப்குள்ள இருந்து கிடைச்சிருது. பிரேக் முடிஞ்சு லீ வெளியில வந்து நிக்கிறானா. அப்போ சீஃப் யாங் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபைல் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்களா. அந்த ஃபைல அனானிமஸா ஜெனிக்கு அனுப்பி வைங்க, யார் அனுப்புனான்னு தெரியக்கூடாது, ஜெனிக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ இந்த சேகங் வந்து லீ கிட்ட பேசுறான். கோர்ட்ல நீ சேர்மன் லீய பத்தி பேசினியே, உனக்கு அவரை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. கோர்ட்ல நான் எந்த அளவுக்கு சொன்னனோ அவ்வளவுதான் சார் தெரியும், அதுக்கு மேல மீதி கதையை தெரிஞ்சுக்கணும் நானும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்தேன், ஆனா என்பி தான் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ இந்த சேகங் ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்குறான். இந்த என்பிக்கு ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு, அது சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் தான் எடுத்து கொடுக்குறான். அவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவ அடிக்கடி அதுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா, நீ இந்த விஷயத்த கோர்ட்ல மென்ஷன் பண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு தண்டனை கம்மியா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் சொல்லு, கூடவே நீ எக்ஸ்ட்ரா இன்னமும் சேர்த்து சொல்லு, அந்த லாயர் ஹவாங் இவளை மீட் பண்ணப்போ இவகிட்ட தப்பா நடந்துட்டான், இவளை செக்ஷுவல் அசால்ட் பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு வெறும் 3 வருஷம் தண்டனை மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவு சீப்பா கூட இறங்குவீங்களா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சார், ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த 3 வருஷம் தண்டனை கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுத்த இதே சர்டிபிகேட் நான் யூஸ் பண்ணி அவங்களை நான் உடனே ரிலீஸ் பண்ண வைப்பேன், ஆனா அதுக்கு நீங்க கோர்ட்ல எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அவங்களுக்கு இதே சர்டிபிகேட்டை வச்சு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன்னா அவங்களை ஜெயில வைக்க மாட்டாங்க, நேரா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க, அதுதான் நான் பண்ண போறேன், அதுக்கு நீங்க கோர்ட்ல எந்த மறுப்பும் தெரிவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் இவனுக்கு இதே விஷயத்தை தான் அவன் பார்க்கு கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்திருப்பான். இந்த மாதிரி நீங்க கோர்ட்ல வந்து உண்மையை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு நான் ஜெயில ஒரு நாள் கூட தங்க விட மாட்டேன், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. இவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் லீ ஜெனி கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடுத்து உடனே ஹியரிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. லீ வந்து ஜெனி கிட்ட விசாரிச்சு அவளாவே இந்த விஷயத்த சொல்ற மாதிரி அவ சொல்றா. நான் லாயர் ஹவாங்க கொலை பண்ணணும்லாம் நினைக்கவே இல்ல, அவன் தான் என்ன பிளாக்மெயில் பண்ணான், என்னோட பாஸ்ட் லைஃப பத்தின ஏதோ ஒரு வீடியோ எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறதா சொல்லி தான் என்ன பிளாக்மெயில் பண்ணான், உண்மையிலேயே அவங்க கிட்ட அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் போலியான பணத்தை எடுத்துட்டு நான் அன்னைக்கு அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு அவனை பாக்குறதுக்காக போனேன், ஆனா அங்க அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், அதனால வேற வழி இல்லாம என்ன காப்பாத்திக்கிறதுக்காக அவனை புடிச்சு தள்ளி விட்டு ஆக்சிடென்டலா அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான், நான் வேணும்னே அவனை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் இவளுக்கு இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடுறாங்களா. இவங்க நினைச்ச மாதிரியே இவளுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துடுறாங்க. அவளை கூட்டிட்டு போய் ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அவளை அடைச்சு வச்ச செல்லுல ஆல்ரெடி 4
4-5 ரவுடி பொம்பளைங்க இருப்பாங்க போல இருக்கு. யாராவது இவகிட்ட டீசென்டா சண்டை போட்டாலே இவ பொழந்து எடுத்துருவா. அவங்களாம் ரவுடி பொம்பளைங்க, கொஞ்சம் இன்டீசென்டாவே இவகிட்ட சண்டைக்கு வராங்களா, இவ்வளவு எகிரிட்டு சண்டைக்கு போறா. வாயை பொத்திக்கிட்டு அவளை போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துடுறாங்க. மூஞ்சி பூரா காயத்தோட. அடுத்த நாள் லீ இவளை பாக்குறதுக்காக வரானா, மூஞ்ச மறைச்சிக்கிட்டே வந்து லீய பாக்குறா. ஆனா லீ வந்திருப்பான்னு பார்த்தா கூடவே ஜெனியும் ஜெனியோட மேனேஜரும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அவ டென்ஷன் ஆடுறா. எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னு கத்துறா. வெளியே நின்னுட்டு இருந்தாங்க மேடம், உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெனி கிட்ட தான் இவன் அக்கௌண்ட்ஸ்ல ஃப்ராட் பண்ண ஃபைலை இவன் ரகசியமா அனுப்பி வச்சுட்டான் இல்லையா, அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறா. ஆதாரம் தானே கேட்ட, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டேன். ஒழுங்கா நீ ஃப்ராட் பண்ண பணத்துக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு எழுதி கொடுத்துரு. அப்படி இல்ல உன் மேல கேஸ் தான் போடணும்னு நீ எதிர்பார்த்தனா நான் கேஸ் போடுறதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படி கேஸ் போட்டேன்னா நீ ஆல்ரெடி 3 வருஷம் தண்டனை வாங்கியிருக்க, இன்னும் பல வருஷங்கள் நீ ஜெயில இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. இவ உடனே லீய பார்த்து அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி கேக்குறாளா. சாரி மேடம், என்னால இந்த விஷயத்துல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வேற வழி இல்லாம ஜெனி காமிக்கிற பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் லீ சர்ச்ல போய் நின்னுட்டு இந்த என்பியோட போட்டோவை நெருப்புல போட்டு எரிச்சுட்டு இருக்கான். இவனுடைய பழிவாங்குற லிஸ்ட்ல என்பியோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ யாரை டார்கெட் பண்ண போற அப்படின்னு சீஃப் யாங் கேக்குறாரா. அந்த ஜெனரலும் சேகங் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த என்பி தப்பு பண்ணா அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு, நம்ம ஈஸியா அவளை பழி வாங்கிட்டோம். ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்சம் உஷாரான ஆளுங்கப்பா, இவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, நம்ம எப்படி பழி வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் கேக்குறாரா. அதுக்கு இந்த லீ ஒரு கதை சொல்றான். ஒரு ஊர்ல 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த 2 பேரும் ஒரு சில ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரவுடிங்க எல்லாம் அந்த 2 பசங்க கிட்டயும் 2 பேரும் மாத்தி மாத்தி கண்ணத்துல அரைஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆரம்பத்துல அந்த 2 பசங்களும் மாத்தி மாத்தி கண்ணத்துல விளையாட்ட அரைஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம் போக போக கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. ப்ரூட்டலா மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களுடைய காது பிஞ்சு போற அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப இவங்களோட விஷயத்திலயும் நடக்க போகுது. நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது, அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அழிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டா இவன் அவனோட பிளான சொல்றான். 2 பேத்துக்குமே ஒரே ஆசை, அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா நம்ம ஜெனியோட அம்மா ஒரு சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சீக்ரெட் சொசைட்டில 4 மெம்பர் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டில 4 பேர் மெம்பரா இருக்காங்க. நம்ம நாட்டுல சொசைட்டில அதிகமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஒரு 4 முக்கியமான நபர்கள் தான் அதுல மெம்பரா இருக்காங்க. அவங்க 4 பேரும் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களாலதான் அடுத்த அரசியல்ல ஜெயிக்க முடியும். ஏன் போன பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவங்க 4 பேரும் சப்போர்ட் பண்ணவங்க தான் நம்ம நாட்டுக்கே பிரசிடென்டா செலக்ட் ஆனாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இவங்க இந்த மாதிரி ஒரு ஆளு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க 4 பேரும் தனித்தனியா யாராவது ஒரு ஆளை நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேத்தையும் அவங்களுடைய குவாலிட்டி செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுல இருந்து ஒரு ஆளா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆளால மட்டும்தான் அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. சேகங்கையும் ஜெனரலையும் அந்த நாமினேஷன்ல ஒரு ஆளை மாத்த போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ஆமான்ற மாதிரி சொல்றான். அது ஒண்ணு லீக்கு கஷ்டமா இருக்க போறது இல்ல, ஏன்னா அந்த சீக்ரெட் சொசைட்டியோட சேர்மனே இவன் பக்கம் தானே இருக்காங்க. இவன் உடனே ஜெனியோட அம்மாவுக்கு கால் பண்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்ன பாக்குறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அவங்களும் உடனே வேக வேகமா கிளம்புறாங்க. நார்மலா இவங்க எங்க போகணும்னாலும் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் இவங்களை கூட்டிட்டு போவான். ஆனா இப்ப இவங்களோட அசிஸ்டன்ட் தான் ஜெனி மேனேஜரா மாத்தி சுத்திட்டு இருக்கா இல்லையா. சோ இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லாததுனால இவங்க டாக்ஸி பிடிச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களோட கார் அந்த பக்கமா போகுது. ஒரு தொப்பிக்காரன் இவங்க ரெஸ்டாரண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலையா, அந்த ஆள் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ஆள் நம்ம ஜெனியோட அப்பா போல இருக்கு. ஜெனியோட அம்மா கார்ல போறத பார்த்துட்டு பின்னாடி நின்று அழுதுட்டு இருக்கான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் தேவையில்லாம கைவிட்டுட்டு போயிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால சாக கூட முடியலன்னு சொல்லி அவரே கணத்துல போட்டு அரைஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க வர வேண்டிய இடத்துக்கு அந்த டாக்ஸியும் வருது. கார்ல இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. டாக்ஸி டிரைவர் தான் எழுப்பி விட்டு அவங்கள காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எங்க இருக்கோம், ஏன் இங்க இருக்கோம், எதுக்காக நம்ம இங்க வந்தோம் எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க பாட்டுக்கு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஒண்ணுமே இவங்களுக்கு புரியவே இல்ல. யாருக்காவது போன் பண்ணலாமேன்னு போனை தேடுறாங்க. போனையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. எங்க போறது ஏன் இங்க இருக்கோன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துலதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவங்களை மீட் பண்றதுக்காக லீவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னமும் இவங்க வரலையேன்னு சொல்லிட்டு இவங்க நம்பருக்கு அவன் கால் பண்றான். அந்த பக்கம் இவங்களோட அசிஸ்டன்ட் தான் கால் அட்டென்ட் பண்றான். சேர்மன் போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க இங்க இருந்து கிளம்பி 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இந்நேரம் அங்க வந்திருக்கணுமே, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான். இவ்வளவு நாளா இவங்க கூடவே இருக்கான். கண்டிப்பா இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நோட் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா. அவங்க ரீசெண்டா நிறைய விஷயங்களை மறக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி இருக்குமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே அவன் லீ கிட்ட சொல்லிடுறான். உடனே லீ அங்க போய் தேடிட்டு இருக்கான். எங்கேயாவது அவங்க இருப்பாங்களான்னு ரோடா போய் தேடுறான். இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம டிராபிக்ல அவங்க பாட்டுக்கு ரோட கிராஸ் பண்றேன்னு நடந்தவங்க அதுக்குள்ள சிக்னல் வேற போட்டுடுறாங்களா. குறுக்க எல்லா வண்டியும் போக ஆரம்பிச்சிருது. இவங்க பயந்து போய் நடு ரோட்லயே நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடி லீ ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறான். ரோட்ல ஒரு ஓரமா நின்னுட்டு கையில மண்ணு அள்ளி வரவங்க மேல எல்லாம் போட்டு இங்க இருந்து போங்கன்னு விரட்டிட்டு இருக்காங்க. லீ போய் அவங்கள பாக்குறான். அவங்களுக்கு லீயையுமே அடையாளம் தெரியல. மண்ணள்ளி அவன் மேலையும் போட்டு இங்க இருந்து போன்றாங்களா. இவன் போய் சேர்மன் ஹக் பண்ணிட்டு, மேடம் நான் லீ தான் வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்னு அழுகுறாங்க. கொஞ்ச நேரம் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப லீ கண்ணு முன்னாடி இருக்கும். இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அவங்க ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் இவன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அசிஸ்டன்ட் கிட்டயும் லீ கிட்டயும் சொல்றாங்க, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் ஜெனிக்கு தெரியக்கூடாது. இது தெரிஞ்சிச்சுன்னா அவ மறுபடியும் பழையபடி சாஃப்ட் ஆயிடுவா. எனக்கு ஜெனிய டஃப்பான பொண்ணா மாத்தணும், அதனால அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லீ கிட்ட கேக்குறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தானே என்ன வர சொன்னா, என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி நிலைமையில எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. அடிச்சுன்னு வச்சுக்கோ, ஒழுங்கா உண்மை சொல்லுடா. என்ன அம்மான்னு சொல்லிட்டு ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி சொல்ற, ஒழுங்கா எதுக்காக என்ன வர சொன்னன்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. மறந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப அவன் சொல்றான், எனக்கு ஒரு சிலர் கடன் செலுத்த வேண்டியிருக்கு, அந்த கடன் அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணணும், அதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீ சொல்றதுல இருந்து நல்லா தெரியுது, நீ சொல்ற கடன் கண்டிப்பா பணம் இல்லன்னு சொல்லி, ஏதாவது பகையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் சொல்றான், என்னோட அப்பாவையும் அம்மாவையும் ஒரு சிலர் கொலை பண்ணிட்டாங்க, எங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க என்னையும் கொலை பண்ண பார்த்தாங்க, அப்பதான் முதல் முறையா நான் உங்களை மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்டதும் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி கடன் எல்லாம் சும்மா வசூலிக்க கூடாது, 100 மடங்கு அதிகமான வட்டியோட வசூலிக்கணும், உனக்கு நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இவனும் சொல்றான், அந்த மாதிரி உங்களோட சொசைட்டில ஒரு 4 மெம்பர் கமிட்டி இருக்கு, நான் சொல்ற 2 பேரும் அந்த கமிட்டில மெம்பரா செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ சொல்ற அந்த 2 பேரும் நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற உன் அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். யார் அந்த 2 பேருன்னு கேக்குறாங்களா. இவன் ப்ராசிக்யூட்டர் சீஃப் சேகங் அப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டதும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. லேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஜெனியோட அம்மாவுமே முடிவு பண்ணிடுறாங்க. கட் பண்ணா அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. இந்த தடவை அந்த கம்பெனியோட சேர்மனை நம்ம ஜெனியை செலக்ட் பண்ணிடுறாங்க. லீமே அங்கதான் மறைஞ்சு நின்று இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜெனி இப்படி சேர்மனா செலக்ட் ஆனதுல அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரலுக்கு தான் பயங்கர சந்தோஷம். என்ன இருந்தாலும் மருமகளா வர போறவே இல்லையா, ஸ்டேஜ்லயே இந்த கான் போய் அவளுக்கு பூங்கொத்து கொடுத்து அவளை ஹக் பண்ணி எல்லாம் வாழ்த்து சொல்றான். இதை பார்க்க லீக் கொஞ்சம் கடுப்பாகுது. அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். இவ சேர்மன் ஆனதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்லயே அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட்க்கும் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா இந்த சமயத்துல நான் என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன், என் அப்பா இந்த நேரத்துல இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பத்தி அவர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காளா. அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்ல. உங்க அப்பா இப்ப உயிரோடவே இல்ல, மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போய் தண்ணியில விழுந்து செத்து போயிட்டாரு, செத்து போன ஆளை பத்தி எல்லாம் பேசாத, எனக்கு அந்த ஆளை பத்தி பேசுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அந்த சமயத்துல வெளியில இருந்து யாரோ சாக்ஸபோன் வாசிக்கிற சத்தம் கேக்குது. யாரோ வாசிக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அங்க வெளியே சாக்ஸபோன் வாசிக்கிறது இவளோட அப்பா தான். அங்க வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு சாக்ஸபோன் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனியோட அம்மாவே அவளோட அப்பாவை பத்தின விஷயத்த சொல்றாங்க. அப்போ ஜெனியோட அப்பா வந்து கிளப்ல சாக்ஸபோன் பிளே பண்ற ஒரு ஆளா தான் இருந்தாராம். கிளப்ல சாக்ஸபோன் பிளே பண்றாங்க அப்படின்னா எல்லார் மத்தியிலும் கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்கணும், முக்கியமா பொண்ணுங்க மத்தியில. இவருக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்லாம் இருந்திருக்காங்க. இவர் கிளப்ல வாசிக்க ஆரம்பிச்சாலே பொண்ணுங்க எல்லாம் மாதிரி வந்து முச்சுக்குவாங்க. ஆக்சுவலா இவளோட அப்பா வந்து ஒரு விமனைசரா இருந்திருப்பார் போல இருக்கு. அப்போ ஜெனி கை குழந்தையா இருந்திருக்கா. டெய்லி இவங்க அம்மா கை குழந்தையா இருந்த ஜெனியை தூக்கிட்டு இவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் வேற யாராவது பொண்ணுங்க கூட இருப்பாரு, இவங்க போய் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் உங்க அப்பா இருந்தான், ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம லீ அவனோட பிளான ஸ்டார்ட் பண்றான். அதாவது இந்த 4 மெம்பர் கமிட்டியில இருக்கிறவங்க சேகங்கையும் ஜெனரலையும் செலக்ட் பண்ணணும் இல்லையா. அந்த 4 மெம்பர் கமிட்டியில ஒரு ஆள் நம்ம ஜெனியோட அம்மா தான், இன்னொரு ஆள் இந்த மேயர் ஞாபகம் இருக்கா. இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே ஊழல் கேஸ்ல ஒரு ஆள் சேகங் உள்ள அனுப்பியிருப்பான் இல்லையா. என்ன இருந்தாலும் அரசியல்வாதியை ஊழல் கேஸ்ல உள்ள அனுப்பினா ரொம்ப நாள் உள்ளயா இருக்க போறாங்க, அவர் எப்பவோ வெளியில வந்துட்டார் போல இருக்கு. அந்த மேயர் ஒரு ஆளு. மேயர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் தாங்கல. அவர் எப்படா சேகங்க பழி வாங்குவோன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா. சோ அவரோட ஃபுல் சப்போர்ட் இப்ப லீக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த கமிட்டியில இருக்க 4 பேரும் இவங்க செலக்ட் பண்ற ஒருத்தருக்கு இவங்களோட மீட்டிங்க்கு வர சொல்லி இன்விடேஷன் அனுப்பணுமா. ஆக்சுவலா அவங்க ஊர்ல எல்லாம் அரசியலுக்கு வரணும்னா நம்ம ஊர்ல எப்படி நடிகரா இருந்து அரசியலுக்கு வருவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊர்ல அரசியலுக்கு வரணும்னா முன்னாடி ப்ராசிக்யூட்டரா இருந்துதான் அவங்க அரசியலுக்கு வருவாங்க. சோ ப்ராசிக்யூட்டர்ல இருந்து தானே யாராவது செலக்ட் பண்ணணும். ஜெனியோட அம்மா சார்பில் இந்த ஜெனரலை தான் செலக்ட் பண்றாங்க. அது ஜெனியே கொண்டு போய் அந்த இன்விடேஷன் கொடுக்குறா. இந்த மேயர் ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க செலக்ட் பண்றாரு. ஒரு அரசியல்வாதி இருந்தார் இல்லையா, சேகங்க ஃபாலோ பண்றாரு, சேகங்க பத்தி விசாரிச்சாருன்னு சொல்லிட்டு லீ ஒரு தடவை சொல்லிருப்பான் இல்லையா. அந்த அரசியல்வாதி சேகங் கிட்ட வந்து சொல்றாரு, உன்னை யாருமே அந்த 4 மெம்பர் கமிட்டியில செலக்ட் பண்ணலப்பா, நீ இந்த தடவை செலக்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவன் பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். சரி அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரலை யாராவது செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். சேர்மன் லேடி அவர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அதை கேட்டு அவன் இன்னும் அதிகமா டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். இவன் செலக்ட் ஆகலங்கிறது ஒரு வருத்தம்னா ஜெனரல் செலக்ட் ஆயிட்டாருங்கிறது அவனுக்கு இன்னும் பெரிய வருத்தமா இருக்கு. அந்த கமிட்டியில சேர்மன் லேடி ஒரு மெம்பர், மேயர் ஒரு மெம்பர், இன்னொருத்தர் ஜென்டில்மேன் ஜிங்கோஜின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜி யாருமே நாமினேட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அரசியல்வாதி சொல்றாரா. அப்ப நான் அவரை நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்றான். அவரை யாருமே பார்த்ததே இல்லப்பா, சேர்மன் லேடியை தவிர வேற யாரும் அவரை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜிங்கோஜின்னு ஒருத்தர் இல்லவே இல்ல, சேர்மன் லேடினா அப்படி அந்த மாதிரி பொய்யான பேர்ல நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம லீக்கு கூட ஜிங்கோஜின்ற பேர்ல தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் லீக்குமே தெரியும், ஆனா இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஜென்டில்மேன் ஜிங்கோஜின்ற ஒருத்தர் அந்த 4 மெம்பர் கமிட்டியில இருக்காரு, அவர் இன்னும் யாரையும் நாமினேட் பண்ணலன்னதும் நான் அந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சேகங் துடியா துடிச்சுட்டு இருக்கான். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போறான். லீ அவன் டீமோட அங்கதான் கார்ல உட்காந்துட்டு இவனையே பாத்துட்டு இருக்கான். இப்ப இவன் ஜென்டில்மேன் ஜிங்கோஜியை பார்க்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்கான். நாம ஒரு ஃபேக்கான ஜிங்கோஜியை உருவாக்கணுமே, அதுக்கு எங்க போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே
கேக் கட் பண்ணி ஜெனியோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஜெனியோட வீட்டுக்கு முன்னாடி தான் இவரும் ஜெனியோட அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு பழைய போட்டோ வச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நான் இனிமே உங்களை நான் பார்க்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இவர் மேல ஒரு ஸ்கூட்டர் இடிக்கிற மாதிரி வருதா, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வந்து ஒரு கார்ல போய் விழுந்துடுறாரு. பார்த்தா நம்ம லீ தான் அந்த கார்ல வந்திருக்கான். வேகமா இறங்கி வந்து அவன் தான் தூக்கி விடுறான். என்ன சார் ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்லப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்து போறாரு. சார் உங்களை பார்த்தா அடிபட்ட மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வேகமா ஓடி வந்து, உங்ககிட்ட காசு இருந்தா ஒரு 100 ரூபாய் கூட, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேக்குறாரு. இவன் அதை விட அதிகமாவே எடுத்து காசு கொடுத்துடுறானா. ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து போறாரு. ஆனா அந்த பாக்கெட்ல இருந்து இவரோட போட்டோ கீழே விழுந்துச்சு. அதை கவனிக்கவே இல்ல. லீ எடுத்து அந்த போட்டோவை பாத்துடுறான். அடுத்த சீன்லயே பார்த்தா இவன் ஜெனியோட அப்பாவை புடிச்சிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு அவருக்கு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். கேக்குறான், நீங்க ஜெனியோட அப்பாவா, சேர்மன் மேடமோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. உனக்கு உங்களுக்கு தெரியுமா, என்ன பாத்துன்னு சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகி போக பாக்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உட்காருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறானா. அப்ப அவரோட பேக்ல சாக்ஸோபோன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு கேக்குறான், நீங்க சாக்ஸோபோன் ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா, ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருந்தேன், நிறைய பேருக்கு என்ன பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப கெத்தா இருப்பேன், எல்லாரும் என்ன ஜென்டில்மேன் ஜிங்கோஜின்னு ரொம்ப கெத்தா கூப்பிடுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னது நீங்க தான் ஜென்டில்மேன் ஜிங்கோஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் ஜென்டில்மேன் ஜிங்கோஜியா இவர் தான் விஷயம் உங்களுக்கு தெரியுதா, தூக்குடா இந்த செல்லத்தை, இவர் தூக்கிட்டு போய் வீட்டுல வை, இவர் குளிப்பாட்டி வீட்லயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி லீ சொல்றானா. இதை கேட்டு அவர் பயந்துடுறாரு. என்ன தூக்கிட்டு போய் எதுவும் விற்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சேகன் ஜெனரல் கிட்ட டைரக்டாவே கேட்டுடுறான், நீங்க ஏதோ வேலையை ரிசைன் பண்ணிட்டு அரசியல்ல இறங்க போறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கே, உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி ரூமர் பரவுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே, அதை இல்லாம சீரியஸா எடுத்துக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெனியோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது. இந்த ஆள் போன் பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் சொல்றது எல்லாமே பச்சை போயின்னு சேகனுக்கு நல்லாவே தெரியுதா. அவங்க பில்லியர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அவனுடைய கோவத்தை எல்லாம் அந்த பால் மேல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த லீ உள்ள வரான். சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சேகன் கிட்ட சொல்றான். சேகனுக்கு தான் இவனை கண்டாலே பிடிக்காதே, பேச முடியாது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் விளையாண்டுட்டு இருந்த பால லீ கையோட தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சேகன் வந்து இவனை பார்த்து பேசுறான், என்னடா விஷயம் அப்படின்னு கேக்குறான். இந்த 4 மெம்பர்ஸ் கமிட்டில அவங்க நாமினேட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்விடேஷனை இப்ப லீ எடுத்து சேகன் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்தது சேகன் ஷாக் ஆயிடுறான். ஜென்டில்மேன் ஜிங்கோஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 மெம்பர்ஸ் கமிட்டில ஒரு மெம்பரா இருக்காரு. அவரு உங்களை நாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இதை சேகன் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. அதுக்கு காரணம் இந்த விஷயத்த சொல்றது லீ. அவனுக்கு தான் லீ மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜியை யாரும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு லீ வந்து இப்படி சொன்னானா அதை எப்படி நம்புவான். அவன் நம்ப மாட்டேங்கிறான். இன்விடேஷனை தூக்கி போட்டுடுறான். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணா அவர்கிட்ட நேரடியா கேட்டுக்கோங்க, நான் வேணா மீட்டிங் ஏற்பாடு பண்றேன், நீங்க இதை வேண்டான்னு மறுக்கிறதுனால மிஸ்டர் ஜிங்கோஜிக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்பட போறது கிடையாது, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் ஏற்படும், ஏன்னா இது உங்களுக்கு தேவை, யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எந்திரிச்சு வந்துடுறான். அப்படி வரும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஜெனியும் இந்த ப்ராசிக்யூட்டருக்கானும் டேட்காக உள்ள வரத பாக்குறான். 3 பேரும் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. இங்க ஜெனி லீய கண்டுக்கவே இல்ல, அவ பாட்டுக்கு உள்ள போயிடுறா. 2 பேரும் போய் ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிறாங்க. இந்த கான் ஜெனி கிட்ட வேணுமா வேணாமான்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு அவனாவே ஃபுட் ஆர்டர் பண்றான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்றான். அப்ப லீ டக்குன்னு அவங்க 2 பேத்துக்கு நடுவுல வந்து உட்காந்துக்கிட்டு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஜெனிக்கு பிடிக்காது, அவளுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனாவே சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றான். 2 பேத்துக்குமே இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பியர் வேணும்னு ஆர்டர் பண்றானா. பியரும் ஜெனிக்கு பிடிக்காது, அவளுக்கு சோஜு தான் பிடிக்கும், அதுவும் 20% ஆல்கஹாலோட அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் ஜெனியை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் வரிசையா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, இன்னமா நீங்க அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்க, உங்களுக்கு ஜெனியை பத்தி ஒன்னும் தெரியாது, என்ன கேளுங்க, அவ என்ன இப்ப வெரைட்டி லவ் பண்ணாப்ல எப்படி என்ன டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, நீங்க 2 பேரும் டேட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான். அவன் ஆமா அப்படின்னு வேகமா சொல்றான். இங்க ஜெனி யோசிக்கிறா, அவங்க அம்மா இதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கல, நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் ஜெனியோட அப்பாவுக்கு ஜென்டில்மேன் ஜிங்கோஜியா எப்படி நடிக்கணும், அந்த சொசைட்டில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும் இல்லையா, அவங்க எல்லாம் யாரு என்னன்னு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சேகனுக்கு கால் பண்ணி, ஜென்டில்மேன் ஜிங்கோஜி உங்களை இன்னைக்கு மீட் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்ற விஷயத்த சொல்றானா. மீட்டிங்கான பிளேஸ் நான் தான் செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஹோட்டல் பேரும் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock அப்படின்ற டைமையும் சேகன் தான் பிக்ஸ் பண்றான். அதுக்கு காரணம் அதே ஹோட்டல்ல ஈவினிங் 7 o'clock இந்த ஜெனரலும் ஜெனியோட அம்மாவும் மீட் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த இவன் விட்டு கேட்டு இருந்திருப்பான். ஜெனியோட அம்மாவுக்கு மட்டும்தானே ஜிங்கோஜியை நல்லா தெரியும், சோ 2 பேத்தையும் ஒன்னா மீட் பண்ண வச்சோம்னா லீ கூட்டிட்டு வராலும் உண்மையிலேயே ஜிங்கோஜியா
அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவன் வேணும்னே அந்த டைமையும் அதே ஹோட்டலையும் பிக்ஸ் பண்றான். அந்த ஹோட்டலுக்கு சேகங்கும் வரான். ஆனா உள்ள வரும்போது ஜீவா அவங்க அப்பாவோட வெளியில வரத பாத்துடுறான். அவ அவங்க அப்பாவோட டின்னருக்கு அங்க வந்திருப்பா போல இருக்கு. 3 பேரும் எதிர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஜீவாவோட அப்பாவை பாக்குறான் போல இருக்கு. ஜீவாவோட அப்பா ஒரு ப்ரொஃபசர். அந்த 4 மெம்பர் கமிட்டில 4வது மெம்பர் இவர் தான். இவர் பார்த்ததுமே இவனுக்கு ஒரு ஷாக்கு. இவர் ஜீவாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் 4 மெம்பர் கமிட்டியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சதும் விழுந்து விழுந்து வணக்கம் சொல்றான் அவருக்கு. இப்ப அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வருது. லீ கூட்டிட்டு வர அந்த ஜிங்கோஜி உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அதை பத்தி இவனுக்கு கவலை இல்ல. ஏன்னா ஜீவாவோட அப்பாவை எப்படியாவது நம்ம பக்கம் கழிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வேற வந்துருச்சு. அந்த கான்பிடன்டோட அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். லிப்ட் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு லீயும் இந்த ஜிங்கோஜியும் வந்துடுறாங்க. அவனுக்கு முதல்ல ஒரு டவுட் தான் இருந்துச்சு, லீ கூட்டிட்டு வரால ஃபேக்கான ஜிங்கோஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இவர் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பர்சனாலிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இவர் ஃபேக் தான் சொல்லி இவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஏன்னா அவரோட நடவடிக்கை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கம்பீரமா தெரியவே இல்ல. 3 பேர் வந்து மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஜெனியோட அம்மாவும் அவங்க அசிஸ்டன்ட்டும் வந்து நிக்கிறாங்க. சேகனுக்குலாம் செம்ம சந்தோஷம். ஆனா இங்க லீக் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவன் கூட்டிட்டு வந்திருக்கிறது ஜெனியோட அப்பாவை. பார்த்தா மாட்டிக்குவான் இல்லையா? அப்ப கரெக்டா லிப்ட் ஓபன் ஆகுது. அவர் இழுத்துட்டு போய் லிப்டுக்குள்ள ஏறிக்கிறான். லிப்டும் க்ளோஸ் ஆயிடுது. சேகனுக்கு தான் பயங்கர ஏமாற்றம். ஆனா இவரை பத்தி விஷயத்தை எப்படியாவது ஜெனியோட அம்மா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது லீயே டைரக்டா கால் பண்ணிடுறான். நான் ஃபேக்கா ஜிங்கோஜின்னு ஒருத்தர சேகங்க மீட் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றானா. அவங்களும் சரி சரி அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு, நான் மிஸ்டர் ஜென்டில்மேன் ஜிங்கோஜிட்ட தான்ப்பா பேசினேன். அவர் இங்கதான் வந்திருக்காராம். யாரும் முக்கியமான நபரை மீட் பண்ண போறாராம். அதுக்காக வந்திருக்கிறதா சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்களா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் நம்பிடுறான். லீ கூட்டிட்டு வந்தது உண்மையிலேயே அந்த ஜென்டில்மேன் ஜிங்கோஜின் தான் சொல்லி. அதுக்கப்புறம் போய் அவங்களை மீட் பண்றான். எதுக்காக நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் காலம் பூராவே தப்பான வழியிலேயே நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன்ப்பா. வயசாயிடுச்சு இல்லையா, பாவ புண்ணியத்தை பத்தி அக்கறையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாவத்தையே சம்பாதிச்சுட்டு இருந்தனா எனக்கு நரகம் தானே கிடைக்கும். கொஞ்சமாவது புண்ணியம் சேர்க்கணும்னு தோணுச்சு. நீ ரொம்ப நேர்மையான திறமையான ப்ராசிக்யூட்டர்னு கேள்விப்பட்டேன். ஒன்னு அரசியலுக்கு கூட்டிட்டு வரதன் மூலியமா எனக்கு கொஞ்சமாவது புண்ணியம் சேரும்ல. அதனாலதான். அப்புறம் என்னால டைரக்டாலாம் உங்க கூட இன்வால்வ் ஆக முடியாது. அதனால என்னோட சார்பா எல்லா விஷயத்திலயும் லீ தான் இன்வால்வ் ஆவான். அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவான் அப்படின்ற மாதிரி ஜெனியோட அப்பா சொல்லிடுறாரு. அவனும் சரி சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் லீ சொல்றான், சார் மிஸ்டர் ஜிங்கோஜிய ஜெனியோட அம்மா அப்புறம் நான் அதுக்கு அடுத்தது கடைசியா நீங்க மட்டும் தான் பாத்திருக்கீங்க. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு வரான். என்னதான் இந்த ஜிங்கோஜி இப்ப சேகங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ஃபைனலா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஜீவாவோட அப்பா சப்போர்ட்டையும் நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவன் எப்படி ஸ்டார்டிங்ல நடிகை என்பியை யூஸ் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி இப்ப ஜீவாவையும் யூஸ் பண்ணிக்கணும்னு பிளான் பண்றான். ஜீவாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவ எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் இவனும் ஏதோ எதர்ச்சியா போற மாதிரி போறான். ஆனா அவ பாக்கும்போது அவளை கண்டுக்காத மாதிரியும் அவளை அவாய்ட் பண்ற மாதிரியும் அவன் பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போறான். இப்படி நடந்துக்கும் போது அவளுக்கு தோணும் இல்லையா, என்னாச்சு நாம என்ன தப்பு பண்ணோம், நம்மள எதுக்காக அவாய்ட் பண்றாங்கன்னு. அதனால அவளாவே வாண்டடா வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அவ பேச வரும்போதெல்லாம் இவன் வேணும்னே மூஞ்சி திருப்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானா. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீம் டின்னருக்கு போறாங்க. அங்கேயும் இதே மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடுப்பானவன் நிறைய ஃபுல்லா குடிச்சிடுறா. ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிடுறாளா. அதுக்கப்புறம் இவன் தான் இவளை இவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு போதை தெளிதா. அப்பதான் இவ பாக்குறா நம்ம சேகங்கோட வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேகங் இவகிட்ட ரொம்ப அக்கறையாவும் இவன் மேல கேர் எடுத்துக்கிற மாதிரியும் பேசுறான். இந்த மாதிரிலாம் குடிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளாவே கேக்குறா, நான் என்னதான் சார் தப்பு பண்ணேன், எதுக்காக என் மேல கோவப்படுறீங்க, ஒருவேளை என் அப்பா பத்தின உண்மையை உங்ககிட்ட சொல்லலன்னு கோவப்படுறீங்களா, என்னன்னு சொன்னீங்கன்னா நான் சரி பண்ணிக்குவல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு உன் மேலலாம் எந்த கோவமும் இல்ல, எனக்கு ஏன் மேலதான் கோவம். உனக்கே நல்லா தெரியும் என்னோட கனவு என்னன்னு சொல்லி. உன்னோட அப்பாவால என்னோட கனவை நிஜமாக்க முடியும். இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அப்பையில இருந்து எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தப்பு இல்லையா, அதனாலதான் எனக்கு ஏன் மேலேயே கோவம், அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஏற்கனவே சேகங்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இவன் இப்படி சொல்லவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஆனா இது எல்லாமே இவனோட பிளான். அது இவளுக்கு தெரியல பாவம். அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் சொசைட்டியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷன்ல தான் இந்த 4 மெம்பர்ஸ் கமிட்டியை சேர்ந்தவங்க அவங்க செலக்ட் பண்ணிருக்க நாமினியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க போல இருக்கு. அந்த ஃபங்க்ஷனும் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஜிங்கோஜி சார்பா லீ தான் சேகங்க அங்க கூட்டிட்டு வரான். சேகங்க இப்படி செலக்ட் ஆயிருக்கான்ற விஷயம் ஜெனரலுக்கு தெரியாது இல்லையா. சேகங்க பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். நீயா நீயா நீயான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஜெனியும் வந்திருக்கா, ஜீவாவும் வந்திருக்கா. ஏன்னா ஜீவாவோட அப்பாவும் இந்த மெம்பரா இருக்காரு இல்லையா. 2 பேரும் பார்த்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜீவா அவங்க அப்பா கிட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவர் கேட்கிறாரு, உங்க அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி 4 மெம்பர்ஸ் கமிட்டி அவங்களோட நாமினியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே, நானும் அந்த கமிட்டியோட மெம்பர் தானே, என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரி ஜீவாவோட அப்பா யோசிக்கிறாரு. இங்க செலக்ட் ஆன நாமினிஸ் எல்லாம் தனியா ஒரு ரூம்ல கூட்டிட்டு போய் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜெனியோட அம்மா ஜெனரலையும் லீ சேகங்கையும் அந்த மேயர் சீஃப் ஜோசங்கையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேயரை பார்த்ததுமே சேகங்க்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா கடைசியா இருந்தாலும் ஜெயிலுக்கு போகும்போது என் வாழ்க்கையில மிச்ச மீதி இருக்கிற லட்சியமே ஒன்னு அழிக்கிறது மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பார் இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி அந்த சிச்சுவேஷனே வியர்டா தான் இருக்கு. ஆனா இங்க மொத்தமா 3 பேர் தான் இருக்காங்க. 4வது ஜீவாவோட அப்பா இன்னும் யாரையுமே நாமினேட் பண்ணவே இல்லை இல்லையா. அதை சேகன் கேட்கறான், அவர் ஏன் என்ன நாமினேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நான் பண்ணலன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஜெனியோட அம்மா சொல்லிடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீவாவோட அப்பா அங்க வந்துடுறாங்க. அதை இவங்க எதிர்பார்க்கவே
எதிர்பார்க்கவே இல்ல. அவர் ஏதோ சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாரா, ஜெனியோட அம்மாவும் அந்த மேயரும் அவர் அப்படியே அழுத்தி பிடிச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கேமராவை செட் பண்ணி எதிர்த்தாப்புல இருக்கிற ரூம்ல சீஃப் யாங்கும் லீயோட அசிஸ்டன்ட் ஹாங்கும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க டிவில. எல்லாருமே சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. லீ அவசர அவசரமா கிளம்பி இங்க எதிர்த்தாப்புல இருக்கிற ரூமுக்கு வந்துடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி படம் பாக்குறதுக்காக. அங்க ஜெனியோட அம்மா அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மொத்தமாவே நீங்க 3 பேர் மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்கீங்க. உங்கள்ல இருந்து ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறாங்க. உங்க 3 பேரையும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஒருத்தர் மீதி இருக்கிற 2 பேரையும் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். 2 வாரம் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ற ரிப்போர்ட்டை மெம்பர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி அவங்க உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் மீதி இருக்க 2 பேரை பத்தியும் குற்றங்களை கண்டுபிடிச்சு அதை சப்மிட் பண்ணணும். சரி, இதுல ஒருவேளை 2 பேர் டையா நின்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. 2 பேர் எல்லாம் கிடையாது சார். ஒருவேளை 2 பேர் டையா நின்னீங்கன்னா மறுபடியும் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்க லீவ் உட்காந்துட்டு டிவில படமா பாத்துட்டு இருக்கான். 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீலாம் எதுக்கு இங்க வந்து அப்படின்ற மாதிரி சர்க்காசமா மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜோசனுக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஜெனரலும் இந்த சேகங்க மட்டும் இருக்காங்க இல்லையா, நம்ம 2 பேத்துக்குமே பொதுவான எதிரினா அந்த கங்சுக் தான். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் எதுக்காக மாத்தி மாத்தி அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது கரெக்ட் தான். ஆனா நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்களே, அப்ப அடிச்சுட்டு தானே ஆகணும். என் முதுகுக்கு பின்னாடி நீங்க கங்சுக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பிளான பத்தியும் நான் என்னெல்லாம் பண்ண போறேன்றத பத்தியும் நீங்க கங்சுக் கிட்ட சொல்லிருக்கீங்க. அதனாலதான் எல்லா விஷயத்திலயுமே அவன் என்னை விட ஒரு அடி முன்னாடி இருக்கான் அப்படின்ற மாதிரி சேகங் சொல்றான். நான் எப்படா கங்சுக் கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி ஜெனரல் கேக்குறாரா. நீங்க பேசுனீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கேமரா இருக்கிறத சேகங் நோட் பண்ணிடுறான். இங்க இருக்கவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. கேமராவை கண்டுபிடிச்சிட்டாங்க, மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அவங்க கேமரா பார்த்துட்டு நம்மளோட வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, கேமரா வச்சு நம்ம என்ன பேசிக்கிறோம்ன்றத கண்காணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. இவங்கள சந்தேகப்படவே இல்ல. சோ இங்கதானே நம்ம கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கேயோ வெளியில போய் ஒரு பொட்டல் காட்டுல நின்னுட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. வாய் வார்த்தையா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கை கலப்பாயி 2 பேரும் மண்ணுல கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தூரத்துல கார்ல உட்காந்துட்டு லீ பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜெனியோட அம்மா போன் பண்ணி கூப்பிடுறாங்க. இவனும் கிளம்பி போறான். ஏப்பா நீ சொன்னியேன்னு அந்த சேகங்க பத்தியும் ஜெனரலை பத்தியும் நான் விசாரிச்சேன். எதுவும் பெருசா தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. வெரிஃபிகேஷன்ல நீ நினைச்ச மாதிரியே 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்களா, எனக்கு அப்படி தோணலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. கண்டிப்பா அடிச்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் இல்லன்னா என்ன, இதுக்கு மேல அவங்களாவே தப்ப உருவாக்குவாங்க. கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும். அதுக்கான ப்ரூஃப் நான் என் கண் கூட பாத்துட்டு தான் வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஜெனி எங்க காணோம் அப்படின்னு கேக்குறான். ஜெனி கான் கூட டேட்டுக்கு போயிருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அது கேட்டு இவன் கடுப்பாயிடுறான். எதுக்கு இந்நேரத்துக்கு அவளை வெளியெல்லாம் அனுப்புறீங்க, உங்களுக்கு தெரியாதா ஊர் எப்படி கெட்டு போய் கிடக்குது, இந்த நேரத்துக்கு நீங்க அவளை வெளியில போக அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கத்துறானா. அதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுற, அதுதான் கான் கூட இருக்கான்ல அவன் பாத்துக்குவான், ஊர் கெட்டு போய் கிடக்குது, நீ தான் இப்ப தனியா இருக்க, பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ற மாதிரி அவனை வெறுப்பேத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இவன் வெளியில நின்னுட்டு புலம்புறான். அதே எப்படி இந்நேரத்துக்கு இவன் வெளியே ஊர் சுத்த போலாம், நான் கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டேன், அவ வரட்டும் அவளை புடிச்சு திட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கான். அப்ப கார் வர சத்தம் கேக்குது. இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஜெனியும் கான் தான் இறங்குறாங்க. இவ டாடா பை பை சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு தான் பாக்குறான். ஆனா இந்த கான் விட மாட்டேங்கிறான். அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா மூவ் பண்ண பாக்குறான். ஜெனி பதறி போயிடுறா. ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அங்க லீயோட கார் நிக்கிறத பாத்துடுறா. அதை பார்த்ததும் நீ இங்கதான் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சைலண்டா நின்னுக்கிறாளா. ஆனா லீ இதை பார்த்து பதறி போய் டக்குன்னு அவங்க 2 பேத்துக்கும் குறுக்க நின்னுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க, இங்க எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, இப்படியா பண்ணுவீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டுறாங்க. ஏண்டா உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ என்னடா எங்க 2 பேத்துக்கு நடுவுல நிக்கிற அப்படின்னு அவங்க மாத்திட்டு இருக்காங்களா. இந்த நேரத்துக்கு உன்னை யார் வெளியில போசலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு அவளோட கார்ல வழுக்க டைமா ஏத்தி விடுறான். இந்த கான் தடுக்கிறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கேக்குறான். இங்க பாரு, நான் பினான்ஸ் கம்பெனியோட லீகல் அட்வைசர், அவன் என் கம்பெனியோட சிஇஓ, எங்க 2 பேத்துக்கும் பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றானா. கம்பெனி விஷயம்னா காலையில பேசு, இப்ப ஏன் பேசுற அப்படின்னு சொல்றான். நீ எங்க விட்ட பொழுதுனிக்க நீ கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கிய, அப்ப நான் என் கம்பெனி விஷயத்தை இப்பதானே பேசியாகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை உன்னை நான் அவ கூட பார்த்தேன்னு வச்சுக்கோ, சீனியர்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி மேலேயே கையை வச்சு புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஜெனி அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறான். போய் ஒரு பார்ல உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி நீ குடிக்கிறத பாக்குறதுக்காகவா என்ன கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போக பாக்குறா. அவன் போக விட மாட்டான்னு புடிச்சு கையை புடிச்சு இழுத்து உட்கார வச்சுக்கிறான். என்ன நம்பு ஜெனி, நான் உன் அம்மாவுக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஆக்சுவலா அந்த பினான்ஸ் கம்பெனி விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரவன் அவங்க அம்மா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால சொல்லாம விட்டுடுறான். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, அந்த காணை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவன் கூட பழகாத, அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவன்லாம் நல்லவன் தான், ஆனா நீ தான் நல்லவன் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு நீ துரோகம் மட்டும்தான் பண்ணிருக்க. இப்ப கூட இந்த நிமிஷம் என் முன்னாடி நீ உட்கார்ந்து இருக்க இல்லையா, அடுத்தது நீ என்ன துரோகம் பண்ணுவியோன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல ஓடுது, நான் ஒன்னதான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவனை திட்டி விட்டுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தாலும் இவளுக்கு ஒரு சந்தேகம். அவன் சொன்னாலையா உங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே இவ அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றா. இவன் இந்த மாதிரி அம்மாவுக்கு துரோகம் பண்ணலன்னு சொன்னான், உண்மை என்ன, எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஜெனிக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
இருக்கு. அப்போ நீ நிஜமாவே என்ன பிடிச்சதுனாலதான் இவ்வளவும் பண்ணனியா? ஆனா இது ரொம்ப லேட். எவ்வளவு என்ன அலைய விட்டுருப்ப. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி அலைய விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.